அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மார்னிங்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு ஆர்பிஐயோட ரெப்போ ரேட் ரிசல்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நேற்றுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஏதாவது கொஞ்சம் கட் ஆகும், ஆனால் 5.5%லேருந்து ஒரு 0.25% ஆச்சு கொஞ்சம் குறைப்பாங்க, ஏதாவது கொஞ்சம் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரெக்கவரி ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் மீட்டிங் எல்லாம் போட்டு ஒரு 10 மணிக்கு என்ன அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா இருக்கிறது அப்படியே தான் இருக்கும், 5.5% தான். ஸோ எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் ஒர்க்கை பாருங்கள், நாங்கள் எங்கள் ஒர்க்கை பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ ரிசல்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ காலையில் அந்த 10 மணிக்குள்ளார ட்ரேடிங் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, என்ன ரிசல்ட் வரும்னே தெரியாமல் ஒரு அப் அண்ட் டவுன், ஒரு வாலட்டிலிட்டியாக தான் இருந்தது. காலையில் அந்த 9:15 ஒரு 10 மணி வரைக்கும் இந்த அன்சேஞ்சு வந்தவொடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரில் வந்து கொண்டு வந்து க்ளோசிங் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ அடுத்தது ட்ரம்ப்பை பற்றி ஏதாவது சொல்லுங்க. இப்போ ட்ரம்ப் வந்து மறுபடியும் ஹைக் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி பேச்சு அடிபடுது. ஸோ அதை பற்றி ஏதாவது பேசுங்க அப்படின்னா, ஸோ அதை பற்றி பேசுறது சும்மாவே இருக்கலாம். ஏன்னா மாறி மாறி அந்த நியூஸை வச்சே ட்ரேட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா உண்மையை சொல்லுங்க. அதாவது நியூஸை வச்சு ட்ரேட் பண்ணுற சூழ்நிலையில் வந்து இப்போதைக்கு வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து கிடையாது. ஸோ அந்த நியூஸே தான் வந்துட்டு இருக்கு. ட்ரம்ப் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாசமாவே இதே பிரச்சனை தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ டெக்னிக்கல்ஸை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணால் கூட கொஞ்சம் லாபத்திலேயாச்சும் எடுக்கலாம். இந்த நியூஸை வச்சு ட்ரேட் பண்ண போய் அவர் ஏதாவது சொல்றாருன்னு சொல்லிட்டு நாம டெக்னிக்கல்ஸை விட்டுட்டு நேராக போயிட்டு அந்த நியூஸ் பேசிக்ஸாக ஏதாவது ஒரு ட்ரேட் எடுத்தோம், இல்லை அவர் என்ன சொல்றதுன்னா இந்த செக்டார்ஸ்லாம் போயிட்டு ஏதாவது ஒரு பண்ணுவார்னு சொல்லிட்டு அதை பேசிக்காக ஏதாவது வச்சு நம்ம ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நஷ்டத்தில் தான் போகுது. ஸோ அதனால நியூஸ்லாம் கொஞ்சம் மறந்துடுங்க. அவர் ட்ரம்ப் ஆட்சியில் இருக்கிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா இதே பொழப்பு தான். அதாவது வாரத்தானா ஏதாவது ஒன்று போட்டுக்கிட்டே இருப்பார், எடுத்துக்கிட்டே இருப்பார், வேற வழி கிடையாது. ஸோ நியூஸுங்கிறத ஜஸ்ட் நம்ம பார்க்குறோம், கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அது ரொம்ப ஏதாவது டீப்பாக இருந்தாங்கன்னா நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாமே தவிர அவர் என்ன சொல்றதுன்னா மறுபடியும் அதே நியூஸ் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால அதை பற்றி நம்ம பெருசாக யோசிக்காம டெக்னிக்கல்ஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஸோ இதெல்லாம் இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து நம்ம வந்து தப்பிக்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அப் அண்ட் டவுன் மார்க்கெட் தான். ஸோ க்ளோசிங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கொஞ்சம் குழப்பமான க்ளோசிங் தான். பேங்க் நிஃப்டி வந்து ஒரு 50 பாயிண்ட், நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 75, ஃபின் நிஃப்டி எல்லாம் 2 பாயிண்ட் நெகட்டிவ், மிட் கேப் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 166 பாயிண்ட், பேங்க் எக்ஸ் 63. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஸான க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ நாளைக்கு வந்து எந்த மாதிரி நடக்கும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடணும். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸை பொறுத்த வரைக்கும் கால் ஆப்ஷன் செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கிற மாதிரி தான் ஸோ எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50, ஃபின் நிஃப்டி. ஸோ க்ளோசிங் எல்லாமே வந்து புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கிற மாதிரி தான் க்ளோசிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நிஃப்டி 50 எக்ஸ்பைரி வேற. ஸோ அதை நம்ம டெக்னிக்கல் சார்ட்ல பார்க்குறப்ப சொல்கிறேன். ஏன்னா இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து க்ளோசிங் டைம்ல தான் இந்த மாதிரி இருந்ததை தவிர காலையில இருந்து ஒரு மத்தியானம் 2 மணி வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்டே ரொம்ப கன்ஃபியூஷனாக தான் போனது. ஸோ க்ளோசிங் டைம்ல மட்டும்தான் புட் ஆப்ஷனை பை பண்ணி கால் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிற மாதிரி க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ என்எஸ்சியில் மொத்தம் 3052 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அதில் அட்வான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 824, டிக்ளைன்ஸ் வந்து 2123, அன்சேஞ்சு வந்து 105. ஸோ 52 வீக் ஹைல 35 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல பார்த்தீங்கன்னா 81 ஸ்டாக்ஸும் இருக்கு. கிட்டத்தட்ட 35 ஸ்டாக்ஸ் கம்பேர் பண்றதை விட கிட்டத்தட்ட ஒரு டபுள் மடங்கு வந்து அதிகமா இருக்கு. அப்பர் சர்க்கியூட்ல 60, லோயர் சர்க்கியூட்ல 87. இது இந்த சைன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நெகட்டிவ் சைன்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஏன்னா ஒரு மடங்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைம்ஸ் அதிகமா இருக்கு. கொஞ்சம் இதுல ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸும் கொஞ்சம் வந்து அடங்கும் இந்த டேட்டால. ஸோ செக்டார் வைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ செக்டார் வைஸ்ல எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவ் தான். சிஎன்எக்ஸ், ஐடி, மீடியா, மெட்டல், அப்புறம் பார்த்தீங்கன்னா டியூரபிள், ஆயில் அண்ட் கேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் சைன்ல தான் க்ளோசிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எப்படி இருக்குன்னா, ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் இறங்கியிருக்கு, ஒரு சில ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் வந்து மேலே போயிருக்கு. ஸோ ஒரு ஸ்டேபிள் கண்டிஷன் தான். ஒரு பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து ஈக்குவலாக தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஹெச்டிஎஃப்சி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐசிஐசி, ரிலையன்ஸ் இந்த மாதிரி ஃபைனான்ஸ் பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஏறி இருக்கு. ரிலையன்ஸ் இறங்கியிருக்கு. ஸோ ஆட்டோ செக்டார்லேயே பார்த்தீங்கன்னா மாருதி இறங்கியிருக்கு, எம்என்டம் ஏறி இருக்கு. ஸோ அதனால ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸோட
பையர் செல்லர்ஸ் வந்து ஒரு ஈக்குவல் காம்படிஷன்ல தான் க்ளோசிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டாஸை வச்சு நாம் வந்து சொல்ல முடியாது. பட் டெக்னிக்கலா சார்ட்ல வந்து எப்படி இருக்கு அப்படின்னா இப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட் ஜோன்ல தான் நிற்குது. ஸோ நான் ஒவ்வொரு இதுக்குமே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்து சொல்லிடுறேன். ஏன்னா சப்போர்ட் எடுத்துட்டு மேலே வர மாதிரி தான் நாளைக்கு கண்டிஷன் வந்து இருக்கு. ஸோ ட்ரம்ப்போட அனௌன்ஸ்மெண்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும், இருந்தாலுமே கூட நம்ம டெக்னிக்கல்ஸ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாம். ஸோ க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் ஸோ கண்டினியூஸாக பேங்க் நிஃப்டி எல்லாம் மேலே வரதுக்கு தான் சான்சஸ் இருக்கு, ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸ். ஸோ இதோட சப்போர்ட் ஜோன் வந்து 55,220. ஸோ பேங்க்ஸோட சப்போர்ட் ஜோன். ஸோ எல்லா ஸ்கிரிப்டுமே பார்த்தீங்கன்னா க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் கண்டிப்பாக வந்து ஒரு பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ பேங்க் எக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் அண்ட் லோ எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேமாக இருந்தது. பேங்க் எக்ஸாக இருக்கட்டும், பேங்க் எக்ஸோட சப்போர்ட் ஜோன் வந்து 61,684. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் இந்த பேரலல் சப்போர்ட் கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகுங்க. இந்த 24,534, 24,502 இந்த பேரலல் சப்போர்ட் இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஜோன் வந்து கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒர்க் ஆனால் ஒரு 400 to 500 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ லேசியான காரியம் வந்து கிடையாது. ஸோ இந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பையர்ஸ் வந்து ஆர்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த இடம் வந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு 400 to 500 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. சப்போர்ட் ஜோன் வந்து 24,534. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டி சப்போர்ட்ல தான் நிற்குது 26,291. ஸோ மிட் கேப் நிஃப்டி மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு ஓப்பன் அண்ட் ஹை வந்து சேமா இருக்கு. லோவை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 80,461 தான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஜோன். ஸோ ஓகே. ஸோ நாளைக்கு எப்படி க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆன ரெக்கவரி, ஒரு கேப் டவுன் விழுந்தாலுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெக்கவரி ஆகிறதுக்கு தான் சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் பார்க்கலாம். ஸோ க்ரூட் ஆயில் வந்து நான் காலையிலே சொல்லியிருந்தேன், இந்த 5,786 பிரேக் அவுட் பண்ணிட்டு கேண்டல்ஸ் க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஸோ இங்கேருந்தே நமக்கு வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்துருச்சு, இந்த பேட்டர்னோட பிரேக் அவுட் நடந்துருச்சு. ஸோ இதோட டார்கெட் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அப்படி இல்லைன்னா கூட இந்த 5,786 வந்துட்டு ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா 5,892 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து க்ரூட் ஆயிலில் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்த இடம் வந்து பை சைடு கன்ஃபர்மேஷன் தான். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் 2 சைடாக எடுத்துக்கலாம். இது வந்து செல் சைடு, இப்போதைக்கு பை சைடு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இதோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 267. ஸோ இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா 267.4 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸில் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ நமக்கு வந்து என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரெக்கவரி வந்து எதிர்பார்க்குறேன். ஏன்னா சப்போர்ட் ஜோனில் தான் மார்க்கெட் வந்து நிற்கிது. ஆல்ரெடி இந்த இடம் வந்து நிறையா தடவை நமக்கு வந்து கொடுத்துருக்கு. ஒரு 24,500 இருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 25,010, ஒரு 500 பாயிண்ட்ஸ் ஒரு 3 or 4 டைம்ஸ் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக ஒரு 500 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு ஸோ மறுபடியும் இந்த 25,000 தான் ஸோ மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும். பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குதுன்னு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.